இருக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர்பூ கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சென்ற வாரத்தில் நம்ம இந்த 3 பாடல்களுடைய பொருளையும் நம்ம பார்த்தோம். முதலிலே விநாயகர் துதி. எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்னதாக விநாயக பெருமானுடைய அருளை பெற்று தடைகள் இல்லாமல் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது நமது மரபு. அந்த வகையில் காரமர்மேனி கள்ளவாரண விநாயக பெருமானை இந்த அபிராமி அந்தாதி என்ற நூல் உலகத்திலே நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையும், அதன் பிறகு முதலாவது பாடலிலே அம்பிகையினுடைய அந்த வர்ணத்தை, தோற்ற வர்ணனையை சொல்கிறார். சிவந்த மேனி உடையவர் என்பதற்கு அதற்கு 3 உதாரணங்கள். காலையிலே உதிக்கின்ற சூரியன் போன்ற சிவப்பு, மங்கள மாதர்கள் தங்களுடைய நெற்றியின் உச்சியிலே வகுடிலே வைத்துக் கொள்ளக்கூடிய குங்குமத்தின் சிகப்பு, மாணிக்க கல்லினுடைய சிகப்பு, மாதுளை பூவினுடைய சிகப்பு. இந்த சிவந்த நிறத்தை உடையவள், மின்னல் போன்ற வடிவுடையவள், வாசனை மிக்க திரவியங்களை தன் மேனியிலே பூசிக்கொண்டிருப்பவள். அப்படிப்பட்ட அபிராமி எனக்கு எப்போதும் துணையாக இருக்கட்டும் என்று முதல் பாடலும், 2வது பாடலில் திரிபுர சுந்தரியாகிய உலகங்களிலும் அழகி என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்புடையவள் எனக்கு தாயுமாகவும் துணையாகவும் தெய்வமாகவும் இருக்கக்கூடியவள். அவளே வேதங்களினுடைய ஆதாரமான ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய பிரணவமாகவும், வேதங்களாகவும், வேதங்களுடைய உச்சியிலே இருக்கக்கூடிய உபநிடதங்களாகவும் ஆக வேதமயமாகவே இருக்கக்கூடியவள். அவள் கையிலே பாசம் அங்குசம் என்ற 2 ஆயுதங்களை பின்னிரு கைகளிலும், ஐங்கணை என்று சொல்லக்கூடிய மலர் பூங்கணையை ஒரு கையிலும், கரும்பு சிலையை மற்றொரு கரும்பு வில்லினை மற்றொரு கையிலும் வைத்துக்கக்கூடியவள் திரிபுர சுந்தரி என்ற பெயரை கொண்டவள் என்பது நாம் அறிந்து கொண்டோம் என்று தன்னுடைய 2வது பாடலிலும் தெரிவிக்கிறார். அதை தொடர்ந்து 3வது. சரிங்க. திருச்சிற்றம்பலம். அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டே செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நண்பர் பெருமையனாத கரும நெஞ்சால் மறிந்தே விழி நரகு குறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்திய நாளும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையான் வருந்திய வஞ்சி மருங்கள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரிபான் என் சென்னியதே. அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழ் நரகுக்கு உறவாய மனிதரையே. கொஞ்சம் இது பண்ணோம்னா, அறிந்தேன் எவரும் அறியாமறையை, அறியாமறை என்று சொல்வது இங்கே மறை என்று சொன்னால் நம்ம வேதம் என்று பொருள் பொதுவாக. இங்கே அறியாமறை என்று சொன்னால் அம்பிகையை வழிபடுகின்ற அந்த மார்க்கத்திற்கு
ஸ்ரீவித்யா உபாசனை என்பது பெயர். இறைவியை வணங்கக்கூடிய, அம்பிகையை வணங்கக்கூடிய அந்த மார்க்கத்திற்கு ஸ்ரீவித்யா உபாசனை என்பது பெயர். இங்கே அறியாமறை என்று சொல்வது அந்த ஸ்ரீவித்யா உபாசனை என்று சொல்லக்கூடியது. ஏன்னா ரகசியங்களுக்குள் ரகசியம் என்று அந்த ஸ்ரீவித்யா உபாசனைக்கு பேர். அதை அவ்வளவு எளிதாக குருமார்கள் சீடர்களுக்கு போதிக்க மாட்டாங்க. அதில் பலவிதமான கட்டங்கள் இருக்கு, அதாவது படிகள் இருக்கு. அம்பிகையினுடைய மந்திரங்கள் என்று சொல்லும் பொழுது பல மந்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு தேவதைக்குமே பல மந்திரங்கள் இருக்கு. அப்படி வரும்போது அதை பொதுவாக எப்படி சொல்வார்கள், திரையக்ஷரி என்று சொல்வார்கள். 3 அக்ஷரங்கள் உள்ளது திரையக்ஷரி, அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் சடாட்சரி 6 மந்திரங்கள் உள்ளது. அப்புறம் நவாட்சரி, இந்த நவாட்சரிங்கிறத நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். துர்க்கைக்கு சொல்லக்கூடிய மந்திரம் நவாட்சரி என்று சொல்லுவார்கள். அப்புறம் அதற்கு மேலே துவாதசாட்சரி என்று 12 அக்ஷரங்கள் உள்ள மந்திரம் சொல்லுவார்கள். அதற்கு மேலே பஞ்சதசி என்று 15 மந்திரங்கள் கொண்ட ஒரு இது இருக்கு, ஒரு பீஜம் கொண்ட மந்திரம். அதுக்கு மேலே சோடசி என்று சொல்லக்கூடிய 16 பீஜங்கள் கொண்ட மந்திரம். இந்த மாதிரி அம்பிகைக்கு பல மந்திரங்கள் இருக்கு. இந்த உபாசனை கீழே இந்த திரையட்சரியில் தொடங்கி 3 அக்ஷரம் உள்ள அந்த இதில் தொடங்கி சோடசி என்று சொல்லக்கூடிய 16 அக்ஷரங்கள் சொல்லுகின்ற வரையில் உயர்கின்ற நிலை இது. அதுதான் ஸ்ரீவித்யா உபாசனையில் முக்கியமான கட்டம். அதனால் முதலிலே தொடங்குபவர்களுக்கு இந்த திரையட்சரி என்று சொல்லக்கூடிய பாலா என்று சொல்லக்கூடிய தேவதையினுடைய உபாசனை தான் முதல்ல அந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் தொடங்குவார்கள். பாலா என்று சொல்லுவது, இந்த பாலா என்பது தான் சித்தர்கள் எல்லோரும் வாழை என்று அதை தமிழ் படுத்தி சொல்லுங்க. பாலா என்பது வடமொழி, வாழை என்று நமது சித்தர் பாடல்களில் வாழை கும்மி, வாழை பாடுதல் என்று சொல்லுவார்கள். இந்த வாழை என்பதுதான், இதுதான் ஸ்ரீவித்யா உபாசனையில் முதல்ல இருக்கக்கூடிய தெய்வம். அதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இந்த மந்திரங்கள் போகும். அதனால இது குஹியாய குஹிகம் என்று சொல்லுவார்கள். ரகசியத்திலும் ரகசியமானது. அதனால் கொஞ்சம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். மற்ற சாதாரண மந்திரங்கள் மாதிரி இந்த மந்திரங்கள் இல்லை, கொஞ்சம் பவர்ஃபுல்லான மந்திரங்கள். அதனால குரு மூலமாக பெற்று குருவினுடைய நேரடி பார்வையில் இந்த மந்திரங்களை எல்லாம் ஜபம் செய்தால் அம்பிகையினுடைய தரிசனத்தை நேரடியாக பெறலாம் என்கிறது இதனுடைய ஒரு தாத்பரியம். அதைத்தான் இங்கே அவர் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே அவருடைய வரலாறுல பார்த்தோம். அவர் யாமலம் என்று சொல்லக்கூடிய அம்பிகைக்கான ஒரு தாந்திரிக ஆகம நூல் படி அவர் அம்பிகையை பூசை செய்கின்ற முறையிலே இருந்தார் என்று பார்த்தோம். அதனால இங்கே சொல்கிறார், அறிந்தேன் எவரும் அறியாமறை என்பது இங்கே அம்பிகையை வழிபடக்கூடிய அந்த முறைகள். அதை அறிந்து கொண்டு செறிந்தேன் என்பது ஒருத்தரை இறுக பற்றுக்கொள்ளுதல். ஒரு செய்தியை அல்லது ஒரு விஷயத்தில் மிக்க பற்றோடு இருக்கிறது, அதை இறுக பற்றி கொள்ளுதல். இந்த இவர் கூட மாணிக்கவாசகர் சொல்வார், எங்கெழுந்து அருளுவது இணையே என்று பாடுவார். சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்று. அந்த மாதிரி சிக்கன பிடித்தல், அதுதான் இங்கே செறிந்தேன் என்பது. உனது திருவடிக்க, இந்த மறையை தெரிந்ததுனால உன்னுடைய திருவடியை நான் இறுக பற்றி கொண்டேன். திருவே என்பது செல்வம் உள்ளவள், திருமகள் என்பது பொருள். வெறிவி பிரிந்தேன், யார்கிட்டேருந்து பிரிந்தேன்னா மற்றவர்களை விட்டு விலகினேன் என்று சொல்கிறார். யாரை விட்டு விலகினேன்னு சொன்னால், நின் அன்பர் பெருமை எண்ணாத, உன்னுடைய பெருமை தெரியாத இந்த உலகாயாதத்திலே சிக்கிக்கொள்கின்ற தீவினையான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் இருக்காங்களே, நரகத்துக்கே மீண்டும் மீண்டும் போய் விழக்கூடிய, உய்வு பெறக்கூடாத அந்த நபர்களுடைய கூட்டத்திலிருந்து நான் பிரிந்தேன். ஒட்டுமொத்தமாக பொருள் என்னன்னா, தீயவர்களிடமிருந்து நான் விலகிவிட்டேன், உனது திருவடியை பற்றி கொண்டேன், உன்னை வணங்குகின்ற அந்த முறைகளை நான் தெரிந்து கொண்டேன் என்பதுதான் இந்த பாடலுடைய ஒரு பொருள். அடுத்ததாக, மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே.
கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. இங்கு அம்பிகை ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். இந்த பாடலை நாம் தினந்தோறும் கொஞ்சம் நம்முடைய பூசா காலங்களிலோ மற்ற நேரங்களிலோ நம்ம சொல்லுவது என்பது மனனம் செய்து பற்றி வந்தால் அம்பிகையினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா என்ன சொல்கிறார், மனிதரும் தேவரும் மாயா முனிவரும், மனிதர்களாகிய இந்த உலகத்திலே பூ உலகிலே வசிக்கக்கூடிய மனிதர்கள், தேவர்கள், விண்ணுலகத்திலே வசிக்கக்கூடிய தேவர்கள். இங்கே மாயா முனிவர் என்று சொல்லுகின்ற பொழுது இறப்பு இல்லாத சித்த புருஷர்கள். நம்ம திருக்கடவுரில் நமக்கு தெரியும், மார்க்கண்டேயருக்காக காலனை சம்ஹாரம் செய்த ஊர் திருக்கடவுர். அப்போது மார்க்கண்டேயனுக்கு இரவாத பெருநிலை கொடுக்கப்பட்டது, சிரஞ்சீவித்துவம் கொடுக்கப்பட்டது, என்றும் 16 என்று அவனுடைய ஆயுளை நிர்ணயித்தது. அதனால மாயாமுனிவர் இறப்பில்லாத சித்த புருஷர்களும் சென்னி குனிதரும், சென்னி தங்களுடைய தலையை குனிதரும், குனிக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருவடி இருக்க, அந்த திருவடி எப்படி இருக்கிறதாம், சேவடி. சேவடினா சிவந்த பாதங்கள். அது காரணம் அம்பிகையின் வண்ணமே சிவந்த வர்ணத்தினால். அதனால அவருடைய திருவடிகளும் சேவடியாக சிவந்த வண்ணத்தமாக இருக்கிறது. மற்றும் கோமளமாக இருக்கிறதா. கோமளம் என்று சொன்னால் மிக மென்மையாக, மலரின் இதழ்கள் எப்படி மென்மையாக இருக்குமோ அப்படி அம்பிகையினுடைய பாதங்களும் மென்மையாக இருக்கின்றன. சேவடிக்கும் சிவந்த மென்மையான பாதங்களை கொண்ட அம்பிகையினுடைய அந்த பாதங்களிலே மனிதர்கள் வணங்குகிறார்கள், தேவர்கள் வணங்குகிறார்கள். இறப்பில்லாத சித்தபுருஷர்களாகி அவர்கள் எல்லோரும் தங்களுடைய தலையை கொண்டு அம்பிகையினுடைய திருவடியிலே வைக்கிறார்கள். அப்படிப்பட்டவள் என்ன செய்ய வேண்டும் என்பது, கொன்றைவார் சடை மேல். இங்கே அம்பிகையை தனியாக கூப்பிடலை. இந்த பாடல் பதிகம் முழுவதுமே ஒரு செய்தி. அபிராமியை பற்றி பாடினாலும் அபிராமி பட்டர் அம்பிகை மட்டும் தனியாக சொல்லலை, எல்லா இடங்களிலும் சிவபெருமானையும் சேர்த்து தான் சொல்லுகிறார். 2 பேரும் சேர்ந்து வர வேண்டும், 2 பேரும் என்னுடைய இதில் இருக்கணுங்கிற மாதிரி எப்போ சுவாமியையும் அம்பாளையும் சேர்த்து தான் சொல்லுவார். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். கொன்றைவார் சடை மேல், சிவபெருமானுடைய சடை, வார் சடை என்று சொல்லப்படும் நீண்ட சடை என்று பொருள். அந்த கொன்றை சடையிலே தலையிலே கொன்றை மாலை வைத்திருக்கிறார். அது தவிர பனிதரும்னா குளிர்ச்சியான திங்களை வைத்திருக்கிறார், செங்கல் சந்திரனை வைத்திருக்கிறார், பாம்பை வைத்திருக்கிறார். பகீரதி என்று சொன்னால் கங்கை. பகீரதன் என்ற பக்தனுக்காக அவள் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்தாள். அதனால பாகீரதி என்பது பெயர். இங்கே செய்யுள்படி பகீரதி என்று சொல்லுகிறார். பாகீரதி என்பது கங்கையினுடைய பெயர். பகீரதனுக்காக பூமிக்கு வந்தவள், ஆகையினாலே அவள் பாகீரதி. இங்கே அதை செய்யுள் இலக்கணத்தில் பகீரதி என்று பாடுகிறார். பகீரதியும் படைத்த புனிதரும். அம்பாளை எப்படி வரணும்னு சொல்கிறார். சடாமுடியிலே கங்கையை தரித்தவன், திங்களை தரித்தவன், பாம்பை தரித்தவனாகிய உன்னுடைய அந்த நீண்ட சடையுடைய பெருமானுடன் புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. என் புந்தி என்னுடைய சித்தத்திலே, என்னுடைய அறிவிலே, என்னுடைய மனத்திலே, எல்லா இடத்திலும் என்னுடைய அறிவிலே நீ என்னாலும் பொருந்து. எப்பொழுதும் 2 பேரும், இந்த பொருந்துக என்று சொன்னால் சேர்ந்து உணர்தல் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி சேர்ந்து நீயும் உன்னுடைய கணவனாகிய சிவபெருமானும் 2 பேரும் சேர்ந்த உறவினராக என்னுடைய சிந்தையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை செய்கிறார். இந்த பிரார்த்தனையை நாமும் நம்முடைய வழிபாட்டிலே செய்வதனாலே அம்பிகை மற்றும் சிவபெருமானுடைய திரு அருள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக, பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே என்று அவள் மேலே முதல் பாட்டிலே என்னுடைய புந்தியிலே, என்னுடைய சித்தத்திலே, என்னுடைய அறிவிலே நீங்கள் இருவருமாக இருக்க வேண்டும் என்று பாடியவர். இப்போ அந்த அம்பிகையினுடைய பாதம்
என் தலைமையிலே இருக்கிறது என்பதை இங்கே நமக்கு காட்டுகிறார். நம்ம பொதுவாக சொல்கின்ற பொழுது மிக உயர்ந்த தீட்சை என்று சொன்னால் இந்த திருவடி தீட்சை என்று சொல்லுவார்கள். ஒரு ஆச்சாரியனிடத்திலே, ஒரு குருவிடத்திலே சிஷியன் சீடனானவன் பெறக்கூடிய தீட்சைகளில் பல வகையான தீட்சை உண்டு. எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி சக்ஷு தீட்சை, ஸ்பரிச தீட்சை என்றெல்லாம் சொல்லுவார்கள். கண்ணாலை பார்த்து ஆசீர்வதித்து தீட்சை கொடுத்தல், அவனை தொட்டு சிரத்திலே கை வைத்து தொட்டு ஆசீர்வதித்து தீட்சை கொடுத்தல், இது எல்லாம் இந்த மாதிரி பல தீட்சைகள் இருக்குது. அதில் வரும்போது இறுதியாக உயர்ந்த தீட்சை என்பது குரு தன்னுடைய திருவடியை சீடனுடைய தலையிலே வைத்து அவனுக்கு ஆசீர்வாதம் செய்தல். மாணிக்கவாசகருடைய வரலாற்றில் நாம் அதை பார்த்தோம். மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் குருவாக வந்து திருப்பெருந்துறையில் இந்த சக்ஷு தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மந்திர தீட்சை மற்றும் திருவடி தீட்சையை கொடுத்தார் என்று. இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே சுனையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று அந்த அனுபவத்தை திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் பாடுகிறார். அந்த மாதிரி இங்கே வந்து அம்பிகை தன்னுடைய தலையிலே, தன்னுடைய சென்னியிலே பாதத்தை வைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை இங்கே செய்கிறார். நம்ம ஆச்சாரியர்களை நம்ம பார்க்கின்ற பொழுது அப்பர் அடிகள் அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்தார். கோவாய் முடுகி அடுதிற கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை என்று திருச்சத்தி முற்றத்திலே சிவபெருமானிடத்திலே நாவுக்கரசர் கேட்கிறார். பெருமான் நல்லூருக்கு வா என்று அருள் செய்கிறார். அது மாதிரி நல்லூருக்கு சென்றபோதும் சிவபெருமான் அவருக்கு திருவடி தீட்சை கொடுக்கிறார். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று ஆங்கவர் சென்னிமிசை பாதம் வைத்தான் சிவபெருமான் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் அந்த திருவடி தீட்சை கொடுக்கப்பட்ட செய்தியை சொல்லுகிறார். நாவுக்கரசரும் தாண்டகத்தில் அதை பாடுகிறார். திருவடியின் தலைமையில் வைத்தான் என்று அவரும் தன்னுடைய பதிகத்தில் அதை பதிவு செய்கிறார். இங்கே அதே மாதிரி அபிராமி பட்டர் அம்பிகையினுடைய திருவடியை தன் தலைமையிலே வைக்க வேண்டும், அது வைக்க வேண்டும் என்பதில் வைத்திருப்பதாக இங்கே நமக்கு சொல்லுகிறார். ஆனால் பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்பதுதான். அவள் எப்படிப்பட்டவள் என்பது பொருந்திய முப்புரை என்று சொன்னால் 3 திருகுணம்னு சொல்றது. நம்ம திரிபுர சுந்தரி எல்லாமே 3ங்கிறது அம்பிகைக்குள்ள ஒரு சிறப்பு. என்னன்னா அவள் 3 வடிவானவள் என்கிறது தான் சிறப்பு. இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்ற 3 நாடிகளிலும் நிறைந்து நிற்பவள். முச்சக்தி, முத்தொழில், முத்தோவர், முத்தொழில் என்று எல்லாமாக இருக்கக்கூடியவள். 3 என்பது அம்பிகைக்கு ஒரு சிறப்பான ஒரு இது. அவள் கையில் வைத்திருக்கும் திருசூலம் முத்தலை சூலம் என்று சொல்லப்படும். அது மாதிரி அவள் முப்புரையிலே இருக்கக்கூடிய 3 தொழிலும் செய்பவள், 3 தேவர்களாகவும் இருப்பவள். அவள் செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி. இங்கே ஒரு இலக்கிய நயம். பொதுவாக கவிஞர்கள் பாடல்கள் பாடுகின்ற போது அழகை வர்ணிப்பார்கள். இங்கே ஒரு வர்ணனை அழகாக செய்கிறார். அம்பிகையினுடைய அந்த மருங்கு என்று சொன்னால் இடுப்பு. அந்த இடுப்பு வந்து வருந்துகிறதா. ஏன் வருந்துகிறது? வருந்திய வஞ்சி மருங்குள், அந்த இடுப்பு வருந்துகிறது என்று சொன்னால் இங்கே அது தளர்வுறுகிறது. என்ன காரணம்னாக்க செப்புரை செய்யும் புனர்முலையால் அம்பிகையினுடைய மார்பகங்கள் செப்பு குடங்கள் போன்று, செப்பு கலசங்கள் போன்று பெரிதாக பெருத்து இருப்பதனாலே அதனுடைய கனபரிமாணம் தாங்காமல் அவருடைய இடுப்பு வருந்துகிறது என்கின்ற இது வந்து ஒரு இலக்கிய நயம். அவ்வளோதான். மருங்குள் மனோன்மணி என்று சொல்லக்கூடியது அம்பிகையினுடைய ஒரு நிலை. அம்பிகையினுடைய பெயர் மனோன்மணி என்று நம்ம பொதுவாக சொல்லுவோம். மன உண்மணி என்று இதை நம்ம பிரிக்கலாம். மனத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவள், மனதை பற்றற்ற நிலைக்கு நமக்கு உயர்த்தி செல்பவள் மனோன்மணி என்பவள் தான். அதை நம்ம வந்து 5 கோஷம் என்று சொல்லுவார்கள். அதில் ஒரு கோஷத்திற்கு இந்த மனோன்மணி என்பவள் நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள். அப்படி மனோன்மணி இவள் புருவ மத்திக்கு மேலே பிரமரந்திரத்திற்கு கீழே உரைபவள் என்று தந்திர சாஸ்திரங்கள் சொல்லுங்க. இந்த மனோன்மணி எங்கே இருக்கிறாள் என்கும்போது
நம்முடைய புருவத்துக்கு மேலே உச்சந்தலைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலே இவள் வசிக்கிறாள். நான் நேற்றைக்கு பெருமைநிலை குருமநாயனார் வரலாற்றில் அவர் எப்படி கபால மோட்சம் அடைந்தார் என்ற செய்தியை சொன்னேன். அப்படி கபால மோட்சம் அடைவதற்கு துணையாக நிற்பவள் இந்த மனோன்மணி என்பவள் தான். அதனால வஞ்சி மருங்குள் மனோன்மணி. இப்போ ஏன் அபிராமி பட்டர் அவருடைய பாதத்தை தன் தலைமையில வைக்கணும்னு சொல்றாருங்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா அங்கே வசிப்பவள் மனோன்மணி. வாரசடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அம்பிகை என்பது தாய் என்று பொருள். அவள் பெருமான் அருந்திய நஞ்சை அமுதாக ஆக்கியவள். வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி. அம்புயம் என்கிறால் தாமரை. அம்புஜம் அப்படிங்கிறது வடமொழி. தமிழில் அம்புயம் என்று வரும். அம்புஜம் மேல் தாமரையிலே இருப்பவள். நம்ம பெரும்பாலும் நம்முடைய படங்கள் எல்லாம் நம்ம காலண்டர் படங்களில் பார்த்தா லட்சுமியும் தாமரை மேலே நிற்பது போலவும் சரஸ்வதி தாமரை மேலே அமர்ந்திருப்பது போலவும் நம்ம பார்த்துருப்போம். இங்கே இவர் அம்பிகையை சொல்கிறார். இப்போ இங்கே அம்பிகைன்னு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மூன்றையும் எடுத்துக்கணும். லக்ஷ்மி சரஸ்வதி 2 பேருமே அம்பிகைக்குள்ள அடக்கமானவர்கள் தான். ஏன்னா இங்கே பாடுகின்றது திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய அம்பிகையின் வடிவமாகத்தான் இதெல்லாம் இருக்கும். நம்முடைய உலகத்தில் நம்ம பார்க்கின்ற பல அம்பிகையின் வடிவங்கள் எல்லாத்துக்கும் மூல வடிவம் எதுன்னா ஆதி சிவன் ஆதி சக்தி என்று சித்தாந்தத்தில் சொல்லப்படும். பராசக்தி பரமசிவன் பராசக்தி அவர்கள் அதிலிருந்து வருவது ஆதிசிவன் ஆதிசக்தி என்று சொல்லக்கூடியது. அந்த ஆதிசக்தி தான் பல்வேறுவதாக லக்ஷ்மியாக சரஸ்வதியாக புவனேஸ்வரியாக இப்படி பல விதங்களாக சப்த மாதாக்கள் என்று நம்ம சொல்லுகின்ற அந்த பல்வேறு உருவங்களாக பெண் தெய்வங்களாக உருவெடுப்பது எல்லாமே அந்த ஆதிசக்தி என்பது தான். அந்த வகையில் அம்புயம் மேல் திருந்திய அமர்ந்திருக்கக்கூடியவள், தாமரை மலரின் மேலே அமர்ந்திருக்கக்கூடியவள் சரஸ்வதி, தாமரை மலரிலே நின்று கொண்டிருப்பவள் லக்ஷ்மி. இந்த 2 வடிவமாகவும் அம்பிகையே இருக்கிறார். அதனால அவள் திருந்திய சுந்தரி. அந்தரி என்று சொல்வது எல்லா உலகமாக எல்லாமாக நிற்பவள். அது பராகாய என்று சொல்வார்கள். பராகாயம் என்று சொன்னால் எல்லா புவனங்களும். அந்த மாதிரி எல்லா புவனங்களிலும் நிற்கக்கூடியவள், எல்லாமாக இருக்கக்கூடியவள். அவள் பாதம் என் சென்னியதே. அவளுடைய அந்த திருவடிகள் என்னுடைய தலைமையிலே இருக்கிறது என்கின்ற செய்தியை இங்கே அவர் சொல்லுகிறார். இதில் இந்த செப்புரை செய்யும் புனர்முளையாள் அப்படிங்கும்போது இன்னொரு செய்தி, அம்பிகையினுடைய மார்பகங்கள் 2ம் பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய 2 ஞானத்தினால் நிரம்ப பெற்றது. அந்த தனத்தில் இருக்கக்கூடியது தனம் என்று சொல்லுவது பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடியது. அதனால் அம்பிகையை வழிபடக்கூடியவர்களுக்கு இந்த 2 ஞானங்களையும் அவள் தரக்கூடியவள் என்பது. நம்ம சமயாச்சாரியர் ஆகிய திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது ஒரு குளக்கரையிலே அழுத பொழுது சிவபெருமான் அம்பிகை இடத்திலே பால் ஊட்டுமாறு சொல்ல அவள் தன்னுடைய தனங்களிலிருந்து பாலை சுரந்து ஊட்டினாள். அப்படி ஊட்டுகின்ற போது பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அந்த மார்பகத்தில் இருந்த பாலை அவள் வழிய வழிய அவருக்கு ஊட்டினார். ஏன் அவர் கடவாயில பால் வழிஞ்சதுன்னாக்க இந்த பரஞானத்தையும் அபரஞானத்தையும் அவருக்கு அவள் வழிய வழிய ஊட்டினாள். அதனால கடவாயிலே பால் வழிந்தது என்று அதை ஒரு அழகாக சொல்லுவார்கள். அந்த 2 ஞானங்களும் சேர்ந்ததுனால தான் அவர் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம். இதுதான் அந்த பரஞானம் அபரஞானம்ங்கிறது. ஓமையிலா கலைஞானம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையின் அழகு ரகசியங்கள் அத்தனையும் அவர் படிக்காமலே தெரிந்து கொண்டார். ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம். இது அபரஞானம் என்று சொல்லக்கூடிய பரஞானம் என்று சொல்லக்கூடிய இறைவனை பற்றிய அந்த செய்திகள் அனைத்தையும் அவர் ஓதாமலே அறிந்தார். அதற்கு காரணம் அம்பிகையினுடைய அந்த பரஞானம் அபரஞானம் ஆகிய தனங்களிலிருந்து அவர் குடித்த பால் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இங்கே செப்புரை செய்யும் புனர்முளையாளும் போது இது நம்ம அந்த ஒரு பொருளையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்படி அந்தரி பாதம் என் சென்னியதே என்று தன்னுடைய தலைமையிலே அம்பிகையின் பாதம் இருப்பதாக அவர் இங்கே சொல்லுகிறார். இந்த பாடலையும்
நாம் தினந்தோறும் சொல்லி வருவதனாலே அம்பிகையுடைய திருவடி நம்முடைய தலைமையிலே அமைவதற்கான வழி உண்டு. ஆகவே முடிந்தவர்கள் இந்த பாடலையும் சொல்லலாம் என்று சொல்லி மீண்டும் நம்ம இந்த 3 பாடலையும் தேனமயம் அவர்கள் பாடுவார்கள். யாராவது ஒருத்தர் பாடுங்க. இந்த 3 பாடலையும் யாராவது பாடுங்க. அறியாமறையே அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமையனாத கரும நெஞ்சால் மறிந்தே விடு நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படித்த புனிதரும் நீயமன் பொந்திய நாளும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாள் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதமென் சென்னியதே. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நம்ம மற்ற பாடல்களையும் அதனுடைய பொருள்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய வகுப்பத்துடன் நம்ம நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிறப்பா இருந்ததுங்கய்யா உங்க உரை கேட்க ஆசையா இருக்கு. அடுத்த செவ்வாய்க்கிழமை நான் மதுரைங்கய்யா பாராயணத்துல வந்து. ஆமாங்கய்யா. எந்த லிங்க்ல வந்தீங்க நீங்க? இப்ப எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த பஞ்சபுராணம் பாடுறதுக்கு அந்த அம்மா எல்லாம் அம்மா குரூப்ல பார்த்தேன். தற்செயலா இந்த அம்பிகையோட அருள்தான் போல வந்து கேட்க இன்னைக்கு கடவுள் வச்சுட்டாரு. இல்ல அது நீங்க எந்த குரூப்னு கேக்குறேன். இந்த பஞ்சபுராணம் குரூப் இருக்குல்லங்கய்யா, அதுல போட்டிருந்தாங்க. பஞ்சபுராணம் குரூப்பா? அது யார் நடத்துறா? அந்த மாதிரி ஒண்ணு தெரியுது. அது எல்லாம் சிவமயம்மா இது அபிராமி அந்தாதி பாடுவோம் நாங்க செவ்வாய்க்கிழமை. வாட்ஸ்அப் குரூப் என்ன குரூப்னு கேட்கறேன். அது வந்து இந்த கைலாய இந்த திரு கைலாயம் ஒண்ணு இருக்கு, அதுலதாங்க இருக்கேன். வேற ஒரு குரூப் இல்ல. உங்க நம்பர் சொல்லுங்க. உங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க. கையில இறக்கத்துல கரெக்டா சொல்லிட்டோம். 98 ரவியா போட்டுட்டீங்களா? யார் போட்டாங்கன்னு தெரியலங்கய்யா. 98 சொல்லுங்கம்மா. 94 095 281 00 சொல்லுங்க. 9894 095 281 98 94 09 52 81. ஆமாங்க, கரெக்ட். மதுரையா நீங்க? ஆமா, மதுரை. திங்கக்கிழமை நடக்குமா? திங்கக்கிழமை சோமவார வழிபாடு நடக்கும். வியாழக்கிழமை அகத்தியர் தேவாரத்திற்கு பயிற்சி நடக்கும். எல்லாமே இந்த 7ல இருந்து 8. மெசேஜ் வரும், பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலங்க. நமக்கு திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். விடைபெற்றுக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். 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 தில்லையம்பலம். ஐயா சொல்லுங்க ஐயா. இரவு ஆயிட்டா? இரவு ஆயிடுச்சுங்க ஐயா. அதான மணி ஆயிட்டா? அடியனை கேக்குறீங்களா ஐயாவை கேக்குறீங்களா? ஐயா 9:30. ஐயா 9 மணிக்கு அடியன் உணவு ஆயிருச்சு, இப்பதான் ஆனிச்சு. அதான் கேட்டேன். ஐயா 9:30 ஐயா சாப்பிட்டதுக்கு சொல்லும் போது நாங்களாம் 7:30 சாப்பிடாது.
ஆமா ஆமா. ஆ, சரியா சரியா. கவுனி நிறைய கஞ்சிங்க ஐயா இன்னைக்கு. கவுனி கஞ்சியா? கவுனி கஞ்சி பிளஸ் மதியம் வச்ச குழம்பு, ஆ, ஊறுகாய். சரி சரி. ஐயா நீங்க இப்ப குரூப்ல போட்டிருக்க பாத்தீங்களா பில்லரு? ம் ம் பார்த்தேன். இந்த பொட்டி போட்டு ரெடி பண்ணி வச்சு நாளைக்கு பொட்டி போய் கட்டிட்டு, ஐயா ரவி ஐயா, நாங்க வந்து ஒரு சைவ சித்தாந்த வகுப்புக்காக ஒரு புதிய கட்டடம் துவக்க விழா பண்ணியிருக்கு. சிவசிவ சிவசிவ சிவசிவ. வாட்ஸ்அப்ல போட்டிருக்கிறேன், என் குரூப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறேன். ஓ, சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. இன்னைக்கு தான் கட்டடம் வந்து பில்லர் கீழே பேஸ்மட்டத்துல அடியில அந்த பேஸ்மட்டம் போட்டு பில்லர் போட்டாச்சு. இடம் முன்னாடியே வாங்கி இருந்ததுங்களா இல்ல எப்படிங்கய்யா? அவர் ஐயா ஒருத்தர் ஜெயவலி அவங்க சொந்த இடத்துல இப்போ கட்டுறாரு அவரு. ஓ ஓ ஓ ஓ. ஆமா. சிறப்பு. அடியார்கள் அடியார்கள் பைசூட நடத்துறாரு. அற்புதம் ஐயா, அற்புதம் ஐயா. அவர் சொந்த கட்டிடம். சிறப்பு ஐயா. டொனேஷன் வாங்கி தானே ஐயா பண்றீங்க? டொனேஷன் வாங்கிக்குவாரான்னு தெரியல, வர கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும். ஐயா அப்படியா இருந்தா சொல்லுங்க ஐயா, நான் போட்டு விடுறேன். அவர் இப்ப ஒண்ணும் வாங்கல ஐயா, இப்ப ஒண்ணும் வாங்கல அவர். கட்டடம் எப்ப கட்டி வாங்கினாலும் முடிக்கிறார். ரைட், சரிங்க ஐயா. எப்ப வாங்கினாலும் கூறுங்கள் ஐயா. சரி சொல்லுங்க. சொல்றேன், பின்னாடி சொல்றேன். சரிங்க ஐயா, சரிங்க. இவரு அவருடைய சொந்த இடத்துல கட்டடம் கட்டுறாரு, வகுப்பு நடத்துற மாதிரி ஒரு பெரிய ஹால் கட்டுறாரு. சரிங்க ஐயா. அவருடைய சொந்த இடம், அதனால கட்டடத்தை அவர் கட்டுறாரு. மேற்கொண்டு ஃபிட்டிங்ஸு, டியூபு, லைட்டு, ஃபேனு, டேபிள் இதுகள் எல்லாம் நம்ம அடியார்கள் வேணா அப்புறம் ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் நம்ம. நல்லதுங்க நல்லதுங்க. அப்ப அடியனையும் அதுல சேர்த்துக்குங்க ஐயா. சொல்றேன். எவ்வளவு பெரிய விஷயம் அது, அடே அப்பா. ஒரு பர்மனண்டான ஒரு பிளேஸ் நமக்கு கிடைச்சணும். இப்போ ஒரு வகுப்பு நடத்தலாம், ஒரு 50 பேர் 60 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய ஹால், அந்த மாதிரி. சிறப்புங்கய்யா சிறப்புங்க. அவர் குழம்பு வைக்கிறாரு அப்படின்னாக்கா அதுல நம்ம கடுகா இருப்போம்யா. ஆமா ஆமா. சிறப்பு சிறப்பு. நல்ல மெயினான இடத்துல, போஸ்ட் ஆபீஸினுடைய பின்பக்கம், பட்டுக்கோட்டை கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்குல்ல. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. போஸ்ட் ஆபீஸினுடைய பேக் சைடுல வரும், அந்த முருகன் கோயிலுக்கு போற பாதையில. நல்ல மெயினான டவுன் ஷகருக்குள்ள கட்டுறாரு. சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்கய்யா. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இடத்த வந்து இதுக்காக கொடுக்கிறாரு. ஓ, அப்ப எவ்வளவு பெரிய மனசு. இன்னைக்கு அந்த இடத்துடைய மதிப்பு 3 கோடி ரூபாய். அதுல அவரே தன் கை பொறுப்புல கட்டடத்தை கட்டுறாரு, ஹால், பெரிய ஹால் கட்டுறாரு. எப்படியும் ஒரு 30-40 லட்சம் ரூபாய் செலவாகும், அதையும் அவரே செலவு பண்ணி கட்டுறாரு. அப்பா, பெரிய மனசு, பெரிய மனசு இருந்தா தாங்க ஐயா பண்ண முடியும். உண்மை உண்மை, பெரிய பெரிய மனதுதான். ஆமாங்க ஆமாங்க. அதான் உறுதியாகுது எங்கய்யா ஒரு செயல்லையே. நல்லது, திருஷ்டமலம் சந்திப்போம் ஐயா. நல்லது, நல்லதுங்க, நன்றிங்க நன்றிங்க. போன் ஒண்ணு வருது. சரிங்கய்யா சரிங்க.